ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சயின்ஸ் பிரேக். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சின்ன அன்பாக்சிங் தான் பண்ண போகிறோம். இது எஸ்பெஷலி நம்ம வண்டிக்காக வாங்கின ஒரு ஐட்டம்னா அது என்ன அப்படின்னா, இது வந்து iBellோட யோவர் அப்படின்ற கார் வாஷர். ஓகேவா? ஸோ இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாம் சரியாக இருக்கான்றதை ஒரு வாட்டி செக் பண்ணிப்போம். அண்ட் இதோட எம்ஆர்பி வந்து 8,990 போட்டிருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம அந்த ப்ரைஸ்க்கு வாங்கலை, நமக்கு ஆஃபர் ப்ரைஸில் தான் கிடச்சிருக்கு. நான் வந்து ஒரு 1 இயர் பிஃபோரே வந்து சக்தியில் ஒரு கார் வாஷர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது சம் ரீசன்னால் எனக்கு ரிட்டன் கொடுக்க வேண்டியதாகிடுச்சு. அது சரியாக எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ ரிட்டன் கொடுத்துட்டு இம்மீடியட்டாக வந்து நான் இன்னொன்று வாங்கலான்னு தான் பிளான் பண்ணேன். பட் வந்து அந்த டைமில் ஏதோ ஒரு செலவுகள், அந்த பேமெண்ட் அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் 1 இயர் ஆயிடுச்சு இப்போ நான் இது வாங்குறதுக்கு. நம்ம அதை ரிட்டன் கொடுத்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நம்ம எவ்வளோ வந்து அதை யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு. கண்டிப்பாக நம்ம கார் வச்சுருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இதுதான் ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து ஒரு பைப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு பைப் கொடுத்துருக்காங்க. இது வாரண்டி கார்டு. ஓகே, ஸோ இந்த ஐட்டம்ஸ்லாம் இதில் வருது. இது எப்படி அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மெயின்லி வந்து இது வந்து ஒரு ஸ்பான்சர் வீடியோ கிடையாது, இது நம்ம வாங்கியிருக்கோம். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தாலே தெரியும், அகமது ஹுசேன் வாங்கியிருக்கோம். நம்ம வாங்கின ப்ரைஸ் வந்து 3,998, விச் இஸ் 4,000க்கு இது நம்ம வாங்கியிருக்கோம். இப்போயும் சக்தியிலே தான் பார்த்தேன், நான் அகெயின் சக்தியில் தான் பார்த்தேன். பட் அதை காட்டிலும் இதில் வந்து ஆஃபர் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் இதுலேயே அகெயின் வாங்கிட்டேன். ஸோ இது வந்து இதோட கன்னு. ஓகேவா? ஸோ இது பாருங்கள், இதுதான் நம்ம வாட்டரோட டிசைன் வந்து மாற்ற போகுது. ஓகே, ஸோ இது ஃபில்டர். இது வந்து நம்ம பக்கெட்டில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பக்கெட்டில் போடுறதுக்கான ஃபில்டரு. இது வந்து நம்மளோட வாஷரில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இது நம்மளோட இந்த இதில் ஓஸில் வந்து கனெக்ட் ஆகிறது கனெக்டரு. அண்ட் இது வந்து நம்ம டேரெக்டாக இதில் கனெக்ட் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம டேப்பில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒன்று இருக்குது, இது ஒன்று விழுந்துருச்சு போல். இந்த ஃபோம் கேன்லாம் வச்சு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது யூஸ் பண்ணலாம். ஸோ இவங்களே இந்த ஃபோம் கேன் கொடுத்துட்டாங்க. அண்ட் ஃபோம் கேன்லேயும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஓரிங்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகேவா? அது இருந்தால் தான் நமக்கு வந்து தண்ணி லீக் ஆகாமல் இருக்கும். இப்போ உட்காந்துட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ஸோ வாட்டர் கேன்னு, ஃபோம் கேன்னு, இதுதான் மிஷின். ஓகே, யோவர் iBell, இது ஆன் ஆஃப் சுவிட்சு. ஓகே, இதில் ஒரு சைடு வந்து இன்லெட்டு, ஒரு சைடு வந்து அவுட்லெட்டு. அண்ட் இது வந்து பிஎஸ்சி மீட்டரு. ஓகேவா? நம்ம என்ன ப்ரெஷர் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்ற மீட்டரு. ஓகே, நமக்கு தேவையான சாமான்களை தவிர பாக்கி எல்லாத்தையும் எடுத்து உள்ளே பத்திரமா வச்சுக்குவோம். ஸோ ஃபஸ்ட்டு இது எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இதை அன்ஸ்க்ரூ பண்ணிவிட்டு ஏதோ உள்ளே விட்டுட்டு நல்லா உள்ளே திணிச்சிட்டு அதை டைட்டாக உள்ளே போட்டுட்டு இதை ஃபுல்லாக இங்கே டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது லாக் ஆகிடும். ஸோ அதுதான். ஸோ இதில் ஸ்ப்ரிங் ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாட்டியாச்சு. அண்ட் இதை வந்து இன்லெட்டில் மாட்டணும். இன்லெட் வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த கனெக்டரை இங்கே மாட்டணும். இதுதான் அதுக்கான கனெக்டரு.
ஸோ இது இன்லெட் கனெக்டர் கனெக்ட் பண்ணியாச்சு. அண்ட் இதை வந்து இந்த மாதிரி புல் பண்ணிவிட்டு இதில் வந்து இதை உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்ருவோம். ஆனால் இதோட குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஸோ இது ஓகே. அண்ட் வயரோட லென்த்து நல்லா இருக்குது, நல்ல லென்த்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து 15 amps, ஓகே 6 amps ப்ளக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸோ இந்த சைடில் வந்து ஸோ இது வந்து டைரெக்டாக நம்ம கன்னில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா இது முடிஞ்சிச்சு. ஸோ இதுதான் இதோட அன்பாக்சிங் அண்ட் ஃபிக்ஸிங். இப்போ நம்ம வந்து இதோட அவுட்புட்டையும் பார்த்துருவோம். மெயினாக இது வந்து மழை காலங்களில் நம்ம வண்டிங்களில் சேர் சகதி இருக்குது பார்த்திங்களா. ஸோ அந்த டைமில் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு தான் மெயின் பர்பஸ். ரீசன் என்ன, நம்ம அந்த டைமில் துணியை வச்சு தொடச்சோம் அப்படின்னா நம்ம வண்டியில் தான் வந்து ஸ்க்ராச்சஸ் விழுகும். ஸோ அந்த டைமில் இதை வச்சு ப்ரெஷர் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா க்ளீன் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே செட் பண்ணியாச்சு. ஸோ தண்ணிக்குள்ளே இந்த ஓஸை போட்டாச்சு. அண்ட் இந்த ஓஸ் இங்கே கனெக்ட் ஆகிடுச்சு. அண்ட் இதில் வந்து நம்மளோட வாட்டர் கேன் கனெக்ட் ஆகிடுச்சு. அண்டு வயரிங்கே கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ ஆஸ் பர் கனெக்ஷன் வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. அண்ட் ஃபஸ்ட்டு நம்ம எதில் டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த வண்டியில் தான். இது வந்து சட்டாக் ஈவி. ஸோ இந்த வண்டி வந்து என்னோடய ஃப்ரெண்டோட வண்டி, என்னோடது கிடையாது. இது வந்து ரொம்ப நாளாக என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் இருக்க வண்டி. ஸோ அவர் வச்சுருந்தார். ஸோ அவர்கிட்ட இருந்து ஒரு 10 நாளைக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு கொடுக்குறேன் அப்படின்ட்டு வாங்கியிருக்கேன். நம்மளோட தண்டர்பேர்டை கொடுத்துட்டு இது வாங்கியிருக்கேன். பார்த்தீங்களா, இன்டர்செப்டர் மட்டும்தான் இப்போ நம்மகிட்ட இருக்குது, பெரிய வண்டி. ஸோ இது ஆக்டிவாக நம்மளோட வண்டி. பட் இது வந்ததுலேருந்து இந்த வண்டி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த வண்டியோட கண்டிஷனை பாருங்கள், சேர் சகதி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதை தான் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ண போகிறோம். மதுரையில் நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ அதில் இந்த வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஃபுல்லாக சகதி சேர் எல்லாம் சூப்பராக ஏறி நிற்குது. ஸோ இதில் வந்து கை உள்ளே நுழையாத இடங்கள்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அந்த இடத்துலலாம் இந்த ப்ரெஷர் வாஷர் வந்து நல்லா நமக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதுதான் அதோட கான்செப்ட்டு. ஸோ இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு டைம் வந்து இதை நம்ம ஆன் பண்ண போகிறோம். ஓகேவா, எல்லா கனெக்ஷனும் கொடுத்தாச்சு. இப்போ ஆன் பண்ண உடனே உள்ளே இருந்து ஃபுல்லாக தண்ணி எடுத்து இது வரைக்கும் ப்ரெஷரை பில்ட் பண்ணி நிப்பாட்டிக்கும். அதுக்கப்புறம் நம்ம இங்கே கன்னை வந்து ப்ரெஸ் பண்ணால் நமக்கு வந்து உள்ளேருந்து சக் பண்ணிக்கும். ஸோ இதுதான் இதோட ப்ராசஸ்ஸு. ஸோ ஆன் பண்ணுவோம். ஸோ ஆன் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் ஆன் ஆகிடுச்சு. ஓகேவா. ஸோ இதில் வந்து இதுவும் வந்து மேக்ஸிமம் பொசிஷனில் தான் இருக்குது. அண்ட் இது வயரோட லென்த்து பார்த்திங்களா. ஸோ வயரோட லென்த்தும் நல்லா இருக்குது. ஓகே, ஃபஸ்ட் டைம் நம்ம அடித்து பார்ப்போமா, இங்கே எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இது இன்னும் ஓகே, இப்போ வந்து ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம அடிக்கும்போது இந்த கன்று பின்னாடி வருது. ஸோ அந்தளவுக்கு ப்ரெஷர் இருக்குது. இதோட த்ரோ எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பார்ப்போமா. ஸோ நல்ல த்ரோவே இருக்குது. ஸோ அதே மாதிரி ப்ரெஷரும் சவுண்டு கேட்டிங்கனாலே தெரியும் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்றது. இது வந்து ஒரு எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் மேலெலாம் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இதோட ப்ரெஷரில் அதுவே பிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது இப்போது வந்து இதை நம்ம வந்து சுற்றி பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் ஆப்ஷனை எடுத்து வச்சுப்போம். இப்போ நமக்கு இவ்வளோ ப்ரெஷர் தேவையில்லை. நம்ம அடிப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ ஆன் த ஹோல் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட
ஒர்க்கிங் சூப்பராக இருக்குது, சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அண்ட் இதோட ப்ரெஷரும் சூப்பராக இருக்குது. இது 1800 வாட்ஸு, 120 PSA 110 PSA, அது கரெக்டாக என்னன்றது எனக்கு மறந்து போயிடுச்சு. ஸோ அதை மட்டும் போடுறேன். பட் ஆன் தி ஹோல் நமக்கு அரை பக்கெட் தண்ணி யூஸ் ஆகிருக்கு. பட் என்னென்னா கை உள்ளே போகாத இடங்கள்லாம் வந்து க்ளீன் ஆகிடுச்சு. மழை காலத்தில் மெயினாக நம்ம அடிக்கடி வாஷ் பண்ணணும். ஏன்னா அந்த மட்டுனாலே நமக்கு நிறைய பிரச்சனை வரும், ஓகே, சேர் சகதினாலே. ஸோ அந்த டைமில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கார் வச்சுருக்க எல்லோரும் வச்சுருக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னொன்று, கார் மட்டும் கிடையாது, நம்ம ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸையும் நம்ம வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே. பாய்.